என் மலரை திரும்பி பார்ப்பேனா பார்க்க மாட்டேனான்னு தெரியாமையே இருந்தேன். அன்னைக்கு தான் மலரை நான் கோவிலில் பார்த்தேன். எப்படி இருக்க மலர்? நில்லு மலர். என்ன மலர் தெரியாத மாதிரி போற? நீ சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. மலர் ப்ளீஸ், நான் சொல்றத 5 நிமிஷம் கேளு. கையை விடுறா கொலகார பாவி. ஆமாண்டி, நான் கொலகார பாவி தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ரமேஷ் அண்ணா. டேய், உனக்கு என்னடா வேணும்? நான் இப்போ உங்க கூட சண்டை போடவோ இல்லை பிரச்சனை பண்ணவோ வரலண்ணே. நான் ஏதாவது உங்களை தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் காலில் வேணாலும் விழுறண்ணே. எனக்கும் மலருக்கும் நடுவில் வராதிங்கண்ணே. மலர் மட்டும்தான் என் உயிர்ண்ணே. ப்ளீஸ். என்னது உயிரா? அப்போ நான் செஞ்சது சரிதான்டா. என்னென்ன செஞ்சீங்க? நேற்று உன் உயிர் மலர் என் வீட்டுக்கு மேட்ச் கைடு வாங்க வந்தான். வாவ், சூப்பர் சாங். சாரி மலர். இட்ஸ் ஓகே ரமேஷ். யாராவது தெரிஞ்சே பண்ணுவாங்களா? நான் தெரிஞ்சே தான் பண்ணேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு ரமேஷ்? அது அங்க. இந்த மலர். ஓகே ரமேஷ், எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்கான்னு நீயும் பாரு. மலர் உன்னை எவ்வளவு நம்பலாம்? இப்படி ஒரு எச்சத்தனமான காரியத்தை பண்ணிருக்கேடா. சட்டையில இருந்து கையேறா. என்ன என் போன் உடைச்சிட்டா? என்னால ஒன்றும் பண்ண முடியாது நினைச்சியா? இப்போ நீயும் நானும் மட்டும்தான் உன் மலரோட அழகை பார்த்தோம். இன்னைக்கு ஈவினிங் இந்த உலகமே உன் மலரோட அழகை பார்க்க போகுது. என்ன சொல்ற? இன்னைக்கு ஈவினிங் உன் மலரோட அழகை ஊருக்கே படம் போட்டு காட்ட போறேன். யூடியூப் சோஷியல் மீடியா மூலமா. நீ உடைச்சது வெறும் காப்பி தான் தம்பி. மெயின் சோர்ஸ் என் சிஸ்டத்தில் இருக்கு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடா. என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்லோட் பண்ண விட மாட்டேன்டா. எனக்கு அன்னைக்கு உன் மாறதா பெருசா தெரிஞ்சே தவிர அவன் உசிரி எனக்கு பெருசா தெரியல. இந்த விஷயத்துல இது வரைக்கும் யார்த்தையும் சொல்லவும் இல்லை. நான் அனாதையாவே வாழ்ந்துட்டு போறேன். குட் பை. மணி நில்லு. நீ அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கேன். I love you, mother. ஒரு அப்பாவா பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. ஆனால் ஒரு மாப்பிள்ளையா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. புரியலையே சார். நல்ல மனசும் நல்ல குணமும் மட்டும் பத்தாது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. வேற என்னப்பா வேணும்? பணம் வேணுமா? பணம் வேணும். மணி பேரில் இருந்தால் மட்டும் பத்தாது, பேக்கெட்லேயே இருக்கணும்.
உங்களை இப்போவே பெரிய ஆள் ஆகணும்னு நான் சொல்லலை. 2 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் மலர் உங்களுக்காக காத்திருப்பா. சாரி மணி, நான் மட்டும் முதல்ல இருந்த மாதிரி நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ் நவ். பரவாயில்ல தருண் சார், எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? ஆமாம், உங்கள் பிஸ்னஸ் என்னாச்சு? இந்த உலகம் இருண்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையான உலகம் என்னன்னு. ஓகே சார், நான் வரேன் சார். ம். வா உட்கார்றா. திடீர்னு உன் பேர் எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கின? டேய், என்ன யாருன்னு நினைக்கிற? இன்னும் 6 மாசத்துல இந்த ராஜு promoted as a managing director to TS Group of Company. எப்படிடா, உன் ஃப்ரெண்டு தானே எம்டி? டேய், இப்ப TS Group of Companyயே என் பேர்ல மாத்தியாச்சு. தருணா உன் பேர்ல எழுதி கொடுத்தான். ஏண்டா, அவன் என்ன முட்டாளா என் பேர் எழுதி தரதுக்கு? அவனா எழுதி கொடுக்கல, நானா எழுதி வாங்கிட்டேன். அவங்கிட்ட ஃபைல்ல சைன் வாங்க போகல, அப்படியே என் பேர்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் மாத்தி எழுதி வாங்கிட்டேன். ஆக்சிடென்ட்ல அவன் கண்ணு போனதை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட. அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான்டா. தருணுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒய்ஃப் லக்ஷயா கம்பெனி கணக்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டா. அவளோட சாப்டர் க்ளோஸ் பண்ணதான் இந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணேன். பட் அவளோட சேர்ந்து என் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டான். பட் அவனுக்கு பார்வை போயிடுச்சு. டாக்டர் சொன்னாரு ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணா அவனுக்கு பார்வை திரும்ப வந்துருன்னு. பட் அப்படி பண்ண போனா இந்த கம்பெனிக்கு இந்த ராஜு எம்டி ஆக முடியாது. அதான் டாக்டருக்கு 3 லட்ச ரூபா பணம் கொடுத்து போய் சொல்ல சொன்னேன். தருணும் நம்பிட்டான். இது தருணுக்கு தெரிஞ்சா? இப்போ அவனுக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா இப்போ அவன் பணக்காரன் இல்லை, வெறும் பிச்சைக்காரன். அப்பனா நீ இப்பவே எம்டி ஆக வேண்டியதானே? அதை நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. 1000 கேள்வி வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? வெளிநாட்டுல இருந்து ஒரு ஸ்லோ பாய்சன் வருது. அதை அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா வித்தின் 6 months ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி போய் சேர்ந்துருவான். அப்ப நான் எம்டி ஆயிடலாம். சூப்பர்டா. அவனுக்கும் உனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். டேய் ஃபூல், ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு கடையில போய் 2 கிலோ அரிசி வாங்க முடியுமா உன்னால? மணி இஸ் எவ்ரிதிங். வாழ்க்கையில தேவை காசு, பணம், துட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி குப்பையில போடுறா. அதுவும் கரெக்ட் தான்டா. அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் ரோடாக அலையும் போது தான் உங்களை பார்த்தேன். ரியலி கடவுள் உங்களை ரொம்ப சோதிச்சிட்டாரு. தருண் சார், எனக்காவது பணம் இல்லாதது தான் ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு அந்த பணமே ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஹலோ, ஐயோ என்னடா சொல்கிற? சரி, நீ கடைக்கு வந்து சார். என்னாச்சுண்ணே, இது பிரச்சனையா? அதை விடுமணி, வர பஸ் ஸ்டாப்பில் என்ன இறக்கி விட்டுரு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.